வடை செய்கிறதுக்காக 1 டம்ளர் உளுந்தும் 1 ஸ்பூன் துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். பச்சரிசி இருந்தால் 1 ஸ்பூன் பச்சரிசி இது கூட சேர்த்து 2 வாட்டி கழுவிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. மினிமம் ஒரு 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். உளுந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா உளுந்துலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்து தண்ணி தொளிச்சு கொடுத்து ஆட்டுங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி நிறைய சேர்த்துட்டோன்னா வடை எண்ணெய் நிறைய இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கொடுத்து ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போது மிக்சியில் உளுந்து அரைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம உளுந்து ஊற வைக்கிற பாத்திரத்தை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரமும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஊறட்டும். ஏன்னா மிக்சியில் நம்ம அரைக்கும்போது மிக்சி ஜார் சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். அப்போ உளுந்தோட டேஸ்ட்டு நமக்கு மாறிடும். அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சோன்னா அந்த ஹீட் தெரியாது. மிக்சியில் நம்ம அரைக்கும் போதும் அப்பப்போ தண்ணி தொளிச்சு விட்டு அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்திட வேண்டாம். தண்ணி நிறைய சேர்த்துனா நமக்கு வடை உருட்ட முடியாது. வடை நிறைய எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துடுங்க. இப்போது அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச மாவை இந்த மாதிரி கையால் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு வடைக்கு தேவையான மற்ற பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம், துருவின ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இருந்தால் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வடைக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகும் சேர்ந்து மாவை நல்லா கலந்துக்கோங்க. உளுந்து ஊற வைக்கும் போது நீங்கள் அரிசி சேர்த்துருந்தீங்கன்னா இந்த டைமில் அரிசி மாவு சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுமே அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. கையில் தண்ணி தொட்டு மாவை இந்த மாதிரி உருட்டி கட்டை விரலால் ஒரு ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் சேர்த்துடுங்க. வடை மாவு தட்டி உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே சீக்கிரமாக கரைஞ்சிரும், உள்ள மாவு வேகாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா வெளியவும் சீக்கிரம் கருக்காது, உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணி வடை செய்யும்போது வடையில் நிறைய எண்ணெயும் இழுக்காது, வெளியே நல்லா மொறு மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.